சாரா, யாரு கேட்டு என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்க அப்பா காசு எடுத்து கொடுத்த? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க அப்பா சொன்னாருங்க. அதான் ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துட்டேன். பாரு, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நம்ம ஃபியூச்சர் பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? நீ தூக்குட்டியா அந்த பணம்? அது நமக்கானது மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சருக்கானது தான். நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோட ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்பிட்டல் பில்ல யார் கட்டுவா? இதை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சு பாத்தியா? யோசிச்சு பார்த்து வந்தேன்னு இந்த வரலாம் தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். நான் என்ன வீண் செலவாங்க பண்ணேன்? எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே கொடுத்தேன். இதுக்கு தான் கல்யாணம் அப்பவே சொன்னேன். நான் சம்பாதிக்கிறது மொத்தமும் எங்க அப்பா பாக்குன்னு. ஏன் உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இல்ல? உங்க அண்ணன் கவர்மெண்ட் ஜாப்ல நல்லா தானே சம்பாதிக்கிறான். உன் தம்பி வெளிநாட்டுல மாசம் 2 லட்சம் ரூபா வாங்குறான்ல, அவங்க எல்லாம் காசு தர மாட்டாங்களா? இல்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களா? மாமா சொல்லுங்க. சாராவா? அவளுக்கு இப்பதான் உடம்பு முடியலன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டு தூங்கினா. அத்தைக்கு எப்படி இருக்கு? ஓ, இப்பதான் சொன்னா அத்தைக்கும் உடம்பு முடியல அப்படின்னு. அப்புறம் மாமா, இந்த மாசம் என்னால காசு கொடுக்க முடியாது, எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. வீட்டு லோனு, இஎம்ஐ அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் கட்ட முடியல. இந்த மாசம் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டு. நீங்க வரதட்சணை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அந்த நகையை வித்தாச்சும் உங்களுக்கு காசு கொடுத்துருப்பேன். நீங்க வரதட்சணையும் கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பசங்கிட்ட கேளுங்க மாமா, அதான் கரெக்டா இருக்கும். ஓகே மாமா, எனக்கு வந்து ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, நான் அப்புறம் பேசுமா? இந்தா, இன்னொரு தடவை என் பர்மிஷன் இல்லாம அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்து உங்க அப்பா அனுப்புனேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இப்ப என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னம்மா? தம்பி, லாயர் போன் பண்ணாருப்பா. அப்பாவோட ஆக்சிடென்ட் பண்ணவும் 20 லட்சம் வந்திருக்காங்க. 20 லட்சமா? என்னமா சொல்ற? இனி நம்ம கஷ்டம்லாம் தீர போதுமா? நீ என்ன பண்ற, அந்த லாயரோட ஷேர் ஒரு 2% கொடுத்துரு. அப்புறம் நம்ம அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 5 லட்சம் முதல்ல நீங்க வாங்கியிருந்தல, அது எப்படி ஒரு வட்டியும் போக ஒரு 5,30,000 வந்திருக்கும். முதல்ல அதை கட்டிருமா? தம்பி, என்னம்மா? அது வந்துப்பா, உங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என் முதலாளி எல்லாம் ஒன்னும் பணம் கொடுக்கலப்பா. வேற யாருமா கொடுத்தா? அது வந்து உன் பொண்டாட்டி தான்ப்பா கொடுத்தா. அவங்க அப்பாவோட பிஎஃப் பணத்தை சண்டை போட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா. உன் பொண்டாட்டி மட்டும் இல்லனா அப்பா இன்னைக்கு உயிரோடவே இருந்திருக்க மாட்டாருப்பா. இதை ஏமா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உனக்குதான் உன் பொண்டாட்டி வீட்டுல யாருமே பிடிக்காதுல்ல, உன்னை கேட்டா பிரச்சனை பண்ண வரதாப்பா கேட்கல. தம்பி, உன் பொண்டாட்டி நம்ம குடும்பத்தோட குலசாமிப்பா. அவ மட்டும் இல்லனா என் புருஷன். அழாதமா, நீ போன நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? ஐயோ, இனி நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போவே வேணாம் மாமா. நீங்க நம்ம வீடு பக்கத்துல ஒரு பிஆர்பி ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்துருங்க. அப்புறம் நீங்க காசு பத்தில எதுவும் கவலைப்படாதீங்க மாமா. மொத்த செலவு நானே பாத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்க தைரியமா இருங்க, நான் இருக்கேன். சரி மாமா.